ஹே guys, ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப் சேனலுக்காண்டி மைக் எப்படி செலக்ட் பண்ணி வாங்குறது, அந்த மைக்கை வச்சு எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு மேலே என்னோட பேர் தினேஷ், நீங்கள் பார்த்துக்கிறது டிக்ஸ் தமிழா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மைக் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட யூடியூப் சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்தில் நான் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஏதோ ஒரு மூலையில் இருக்க ஏதோ ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். என்னைய மாதிரியே யூடியூப்ல இடத்து சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவோட இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு அப்படி என்ன ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் எல்லாருமே நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை வந்து ஆளில் போட்டுருங்கப்பா. அப்போ தான் நம்ம போடக்கூடிய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி வச்சுக்கங்க. ஓப்பனிங்காக நான் சேனல் ஆரம்பித்த புதுசில் வெறும் செல்ஃபோனில் இருக்க மைக்ரோஃபோனை வச்சு மட்டும்தான் நான் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருந்தேன். எந்த விதமான எக்ஸ்டர்னல் மைக் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ண கிடையாது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா நமக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணலை ஓப்பனிங்கில். ஸோ மினிமம் வந்து மானிட்டேஷன் ஆகணும். இல்லை அப்படின்னா ஒவ்வொரு 1000 வாட்ச் ஹவர்ஸ், 2000 வாட்ச் ஹவர்ஸ், 3000 வாட்ச் ஹவர்ஸ், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கம்ப்ளீட் ஆகல சின்ன சின்ன அப்கிரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தேன். அந்த வகையில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வாங்கினதான். ஸோ நான் இந்த அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மைக் வாங்கணும் அப்படிங்கிற டாப்பிக்கில் முடிவு ஆல்ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதி வச்சிட்டேன். ஸோ இது கரெக்டாக ரீச் பண்ணுற அன்றைக்கி நம்ம மைக்ரோஃபோன் வந்து நம்ம கையில் இருக்கணும், புதுசாக ஒரு மைக் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகி அந்த இது கரெக்டாக எடுத்ததுக்கப்புறம் நான் பை பண்ணதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு போயா மைக்கு. ஸோ பாக்ஸ் எல்லாமே புதுசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஸோ உள்ள இருக்க மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா பழசு தான். ஸோ இந்த பாக்ஸில் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பத்திரமா வச்சிருக்கேன். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஐடென்டிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு வாங்கின மைக்ரோஃபோன் அப்படின்னால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பார்த்தீங்கன்னா வச்சிருக்கேன். இப்போ உள்ள இருக்க என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு வந்து அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க சின்ன சின்ன பொருள்ஸ்லாம் வச்சு மேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுற மாதிரி ஃபோன் ஒன்று செட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா உள்ள இருக்க என்ன இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி. ஸோ அந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணுறேன். கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட்லாம் பண்ணி வச்சாச்சு. ஸோ இப்போ மேலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் தெரியுதா? ஸோ பாக்ஸு பின்னால் சைடில் தெரியுதா? இந்த இடத்துல தான் அழிஞ்சிருக்கும். ஆக்சுவலி இது வாங்கி பார்த்தா ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் பாக்ஸ் புதுசாக இருக்கும். உள்ளே இருக்க போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே பழசாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு திறந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுருக்கு பை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மைக்கோட ஸ்பெஷாலிஸ்ட்டு இந்த சுருக்கு பை தான். ஸோ சுருக்கு பை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியுதா? இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட் வாங்கின மைக்ரோஃபோனு. பாக்ஸு புதுசாக இருக்கும், ஆனால் சுருக்கு பை பழசாக இருக்கும். ஏன்னா இதை யூஸ் பண்ணோம், இதை ஒரே இடத்துல வச்சிட்டோம், அதுக்காண்டி தான் இது அப்படியே இருக்குது. இதை வந்து பார்த்தா சைடில் வச்சிடலாம். இதுக்குள்ள தான் மைக் இருக்குது. ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட் ஷீட்டை, ஸோ வாரண்ட்டி கேரண்டி எல்லாத்துக்கான எலிமெண்ட் ஷீட்டை இருக்குது. அது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கான இன்ஸ்டலேஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண மைக் வந்து பார்த்தீங்கன்னா போயா பை M1 அப்படிங்கிற மைக்ரோஃபோனு. ஸோ இதுக்கான இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எப்படி ப்ளக்இன் பண்ணணும், எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் இதில். ஓகேங்களா? அதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் 2 இருக்கும். ஒரிஜினல் ப்ராடக்ட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா போயான்னு இருக்கும். ஸோ நம்ம எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கலாம். நான் என்னோட லேப்டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி வச்சிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ஜாக், நம்மள்ட்ட இருக்க ஆடியோ பிளேயர்ஸ் அதெல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றக்காண்டி ஒரு பின் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் வந்து கேமராலையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பின் நல்லா தெரியுது அவங்களுக்கு. ஸோ இதில் வந்து நம்மளோட மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு இந்த அவுட்புட் இன்புட் எந்த இருக்கோ அதில் போய்ட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஆயிரும். ஸோ அதுக்காண்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்ரோஃபோன் கூட வந்த கேட்டேஜ். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இயர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சிருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஓரமாக வச்சிடலாம். ஸோ ஓரமாக வச்சதுக்கப்புறம் இப்போ நம்மளோட சுருக்கு பை வந்து பார்த்தீங்கன்னா திறக்கலாம். சுருக்கு பை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. சமீப காலமாக கொஞ்சம் சுருக்கு பை வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ வெறும் மைக்கை மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் வந்து உங்களுக்குலாம் ஒரு வீடியோ காண்டி உள்ளருக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கிறக்காண்டி தான் இந்த சுருக்கு பையை நான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ மைக் எடுத்தோம் அப்படின்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட போயா மைக்கு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதுசு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசு கிடையாது. நம்ம வாங்கி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இந்த மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்சு இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து டைட்டாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. இது போகிறதுக்கு இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த ஒயர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அது போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மொபைல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட இந்த வீடியோ எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மொபைலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகி நாய்ஸ் கேன்சலேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு சில டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா
காலரில் வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டிக்கணும், இன்சர்ட் பண்ணுறதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்சர்ட் பண்ணிடலாம் காலரில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டருக்கு மேலே தான் இருக்கும் கேபிள். ஸோ ஏன்னா அவ்வளோதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரத்துக்குனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போய்க்கலாம். ப்ளஸ் வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம் அப்படின்னா பக்கத்தில் வச்சுட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ மைக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரிமாறிக்கிட்டு இது பண்ணுறதுக்காண்டி இது வாங்கினது. நான் வந்து இது எதுக்காண்டி வாங்கினேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட கேமிங் சேனலுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காண்டி வாங்கினேன். ஸோ இதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா அப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி போட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ வீடியோவில் கரெக்டாக தெரியுதான்னு தெரியல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஸ்மார்ட் ஃபோன், கேமராவில் நீங்கள் பயன்படுத்தல கேமரா சேஞ்ச் பண்ணிக்கணும், மொபைல் அப்படின்னா மொபைலுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இஷ்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்க பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக பண்ண முடியாது. ஸோ உள்ளே திறந்தோம் அப்படின்னா நமக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி இருக்கும். ஸோ லைக் கேமரா, பிசி, லேப்டாப் அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பேட்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் இருக்கணும். அப்போ தான் இந்த மைக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும். ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். ஸோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 10 பேட்டரி பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சிருந்தேன். ஸோ இந்த 10 பேட்டரி இருக்குல்ல, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இப்போ வாங்கினது. ஸோ ஆல்ரெடி வாங்கின பேட்டரிலாம் முடிஞ்சு போச்சு. இப்போ ரீசெண்டாக வாங்கிட்டு ஒரே ஒரு பேட்டரி மட்டும் பார்த்தீங்கன்னா உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒழுங்காக பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும் ப்ராப்பராக பண்ணையில். இப்போ இந்த மைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கையில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது கேமரா முன்னால் உட்காந்து லைவாக வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல காலர் இருக்குல்ல, ஸோ உங்களோட ஷர்ட் இருக்குல்ல, ஷர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்டன் விட்டு 2வது பட்டன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ இந்த இடம் இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி மைக் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மைக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த கிளிப் மாதிரி இருக்குல்ல, கிளிப் எடுத்து விட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆடியோ ஜாக் இருக்கும். ஸோ அதில் வந்து இன்சர்ட் பண்ணணும். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொபைலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ இன்புட் இது கொடுக்கல. கேமராக்குள்ளே போய்ட்டு செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டாக வந்து உங்களோட மைக்ரோஃபோன் வேலை செய்தா இல்லை அப்படின்னா மொபைலில் இருக்க மைக்ரோஃபோன் வேலை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக லைவாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு கேமராவில் இருக்கிறீங்க அப்படின்னா, இல்லை அப்படின்னா ஓப்பன் கேமரா அப்படிங்கிற அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேமராவில் வந்து மைக் இன்புட்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த மைக் வழியாக வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம் வச்சு கரெக்டாக அந்த ஃபோன்லேருந்து எடுப்போம். முதல்ல இப்போ நான் எப்படி எடுத்துக்கிறீங்க இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடுங்க. உங்களை மொபைலில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் இப்போ கைன் மாஸ்டர் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா கைன் மாஸ்டரில் போய்ட்டு அந்த வாய்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய்ட்டு ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு ஸ்டார்ட் கொடுக்குறதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறி இறங்கும். என்ன பண்ணீங்க அப்படின்னா அப்போ கீழே சும்மா 2 தட்டு, ஸோ மைக்கில் வந்து 2 தட்டு தட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே ஏறுறது பார்த்தீங்கன்னா காமிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏறினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாய்ஸ் சுற்றி இருக்க நாய்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து உங்களோட வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஸோ ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா டீசெண்டான அவுட்புட்டோட ஒரு ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் என்னோட சேனல் ஆரம்பித்து ஓப்பனிங்கில் வந்து பிகினராக இருக்கையில் நான் எனக்குன்னு வந்து இந்த ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் ஆகணும், லைக் வந்து ஒரு 1K ரீச் ஆகணும் இல்லை அப்படின்னா ஒரு 2K ரீச் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட் வச்சுட்டு அந்த அச்சீவ்மெண்ட் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் நான் அடுத்தடுத்து இன்வெஸ்ட் பண்ணவே ஆரம்பித்தேன். ஸோ நீங்களுமே ஓப்பனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாலாம் போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒயர்லெஸ் மைக் தான் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த மாதிரி நார்மல் மைக் இருக்குல்ல, இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபா. இந்த சேனல் மானிட்டைசேஷன் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபஸ்ட்டு வாங்கினது இந்த ஒரு மைக்கு தான். ஸோ இந்த மைக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 150 வீடியோக்கு மேலாச்சும் போட்டிருப்பேன். வாய்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நம்மளோட ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். இந்த இடத்துல காலர் மாட்டியிருந்தேன் அப்படின்னா இந்த மைக் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு அர்த்தம். காலர் எதுவுமே மாட்டல அப்படின்னா அது வேறு மைக் அப்படின்னு அர்த்தம். ஸோ நான் இந்த மைக் யூஸ் பண்ண எல்லா வீடியோஸ்லையுமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பேன். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிகினர்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேஞ்சிலையோ இல்லை அப்படின்னா ரொம்ப ஹையெல்லாம் போய்ட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஸோ மைக்குக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த போயா M1 மைக் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக பார்த்தீங்கன்னா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வீடியோ போடலாம், நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டுட்டோரியல் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ இந்த மைக்கில் எனக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படிங்கனாலுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கான வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லிவ் டு ஆல், see you back நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம்.